அலங்கார வாசல் வழியே நம்ம உட்பிரவேசிப்பது சரியா? அப்படின்றத பார்த்தா, இந்த அலங்கார வாசல பத்தி வேதத்தில என்ன சொல்லுகிறது? இது அலங்கார வாசல் வழியே யார வைக்கிறாங்கன்னா, இங்க வந்து ஒரு முடவன், பிறவியில இருந்து முடவனா இருக்கக்கூடிய ஒருத்தவன எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அவன வந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. இப்போ இந்த தேவாலயத்தில, எருசலேம் தேவாலயத்தில இந்த அலங்கார வாசல்ன்றது எதுக்கு வைக்கப்பட்டிருந்ததுன்னா, அங்க வந்துட்டு இந்த பணக்காரர்கள், அதாவது எருசலேம்ல இருந்து இப்போ நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய மாரி விஐபி என்ட்ரன்ஸ் அப்படின்ற மாரி பணக்காரர்கள் மட்டும் அங்க வந்துட்டு அந்த வாசல் வழியா பிரவேசிப்பார்கள். அப்போ அங்க வந்து ஏன் இந்த மாரி பிச்சைக்காரங்கள வைக்கிறாங்கன்னா, அந்த சைடு தான் நெறைய பிச்சை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்க உட்கார வைக்கிறாங்க இந்த முடவன. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, "நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடாக என்னன்னா, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்." அதாவது நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பாடலை பாடக்கூடியவர் ஏன் வந்து நம்ம அலங்கார வாசல் வழியே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லு. இப்போ இந்த பாடகர் என்ன சொல்ல வர்றார்னா, தன்னை வந்துட்டு இந்த சப்பானியாக சொல்ல வர்றாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் என்ன சொல்றார், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். அப்போ இது ஒரு காரியம். 2வதாக இந்த அலங்கார வாசல் வழியே பிரவேசித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரர்கள். அப்போ அந்த வாசல் வழியே உட்கார வச்சா தான் இந்த பிச்சைக்காரர்களுக்கு அதிக தான தர்மம் கிடைக்கும்னு. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வரியவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஒட்டகம், அவ்வளோ பெரிய ஒட்டகம் கூட அந்த ஊசியின் வாயிலாக உட்பிரவேசிக்கலாம், ஆனால் ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பாடுற பாட்டு இருக்கு இல்லையா, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். இந்த அலங்கார வாசலுக்குள்ளாடி பிரவேசிக்கிறது 2 பேர் தான். ஒன்று வந்து இந்த பணக்காரன், அவன் வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டான்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. 2வது அது வாசலில் உட்காந்துருக்கிற இந்த சப்பானிகள், குருடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சப்பானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, தாவீதையை சீயோன் கோட்டை பிடிக்காதபடி தடுத்தவர்கள், அதாவது நம்மளுடைய பரம சீயோனை பிடித்து கொள்ளாதபடி தடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த சப்பானிகள் ஆவிக்குரிய அர்த்தத்தில். அப்போது இப்படிப்பட்டவர்கள் பிரவேசிக்கக்கூடிய வாசல் வழியே நீ போகிறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எங்கே போகிறேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் தான் இந்த சப்பானின்றீங்களா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதபடி மற்றவர்களை தடுக்கிறவர்கள் நீங்கள் பாடுறீங்களா? நாங்கள் அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுது. நன்மை செய்தவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. இதில் நீங்கள் பாடக்கூடிய அர்த்தம் எப்படி புரியுதுன்னா, அவர் நன்மை செஞ்சுருக்கிறாரு, அதனால் நான் அவருக்கு பணத்தை கொடுக்குறேன், காணிக்கையை வந்து விதைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது கொடுக்குறேன்னு கூட சொல்லல, விதைக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, விதையை வந்துட்டு போடுற இடத்துல வந்து அதிகமாக வந்துட்டு நீங்கள் போடுறதோட அதிகமாக வளரும். அப்போ நீங்கள் வந்து தேவனத்தில் நீங்கள் காணிக்கை செலுத்துறது உங்களுக்கு நிறையா பணம் திருப்பி வேணும்னு எதிர்பார்த்து செலுத்துறீங்களா? இதை தான் நீங்கள் பாடுறீங்க. வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பாடல்களில், குறிப்பாக கிறிஸ்தவ பாடல்களில் வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். அப்போது